வணக்கம் தமிழா. சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸில் இந்த வருஷம் முதல் ரிலீஸ் இந்த கேலக்ஸி A51. இதோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங் பார்க்குற அதே நேரம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. பாக்ஸுக்குள்ள கேலக்ஸி A51 ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது பிளாக் மற்றும் ஒயிட் கலர்லேயும் வருது. பார்க்க நல்லாவே இருக்குது, பக்காவாக இருக்குது. இயர்ஃபோன், 15 வாட்ஸ் சார்ஜர், USB Type-C கேபிள், சிம் ட்ரே எஜெக்ட் பண்ண பின், சில டாக்குமெண்ட்ஸ், சாஃப்ட் பேக் கேஸ். கேலக்ஸி A51 வந்து 7.9 mm திக்னஸ் மற்றும் 172 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பின்பக்கம் வந்து பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் செம ஃபினிஷ், பார்த்தாலே கவரும்படியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கேமரா மாடியூல், 4 கேமரா இதில் இருக்குது. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக், கீழே வந்து ஸ்பீக்கர், மைக், USB Type-C போர்ட் மற்றும் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன், லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் மற்றும் ஒரு மெமரி கார்டு போடலாம். டூவல் வோல்டி டூவல் ஸ்டாண்ட் பை உண்டு. டிஸ்பிளேயில் பொட்டு மாதிரி ஒரு சிறுசான ஒரு நாச் புள்ளி இருக்குது நடுவில். சாம்சங்கோட அகராதிப்படி இதுக்கு பேர் வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. 6.5 inches சூப்பர் AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், Gorilla 3 ப்ரொடெக்ஷனோடி வருது. டிஸ்பிளே குவாலிட்டி பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ப்ளூ ஃபில்டர் டாகிள் உண்டு. ஐகேர் மோடுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சரும் இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளாக் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். Android 10 பேஸ் பண்ணி சாம்சங்கோட One UI 2.0 வெர்ஷனில் ரன் ஆகுது. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் இருக்குது. நேவிகேஷன் பார் பட்டன் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். மோஷன் ஜெஸ்டர்ஸில் லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், ஸ்மார்ட் ஸ்டே ஃபீச்சர்ஸ் போன்ற ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் ஹேண்ட் மோட், டூவல் மெசஞ்சர்ஸ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. எட்ஜ் ஸ்க்ரீன்னு ஒரு குவிக் ஆக்சஸ் பேனல் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒழுங்காக வேலை செய்யுது. ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஆப் லாக்குக்கு சாம்சங்கோட ஸ்டோரில் இருந்து செக்யூருங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். FM ரேடியோ இருக்குது. OTG சப்போர்ட் உண்டு. தேவையான எல்லா பேசிக் சென்சர்ஸும் இருக்குது. NFC ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் சாம்சங் பே இதில் ஒர்க் ஆகும். இப்போ இந்த A51 பவர் பண்ணக்கூடிய ப்ராசஸர் என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட Exynos 9611 சிப்செட் இது. ஏற்கனவே கேலக்ஸி A50s மற்றும் M30sல உள்ள சேம் சிப்செட் தான். 10nm ஆர்கிடெக்சரில் பண்ணின ப்ராசஸர் இது. 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. 8GB RAM வேரியனும் உண்டு, ஆனால் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க. PUBG என்னமோ HDR அல்ட்ராவில் விளையாடுது. அது என்ன மாயமோ தெரில. Exynos ப்ராசஸரில் சில PUBG கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் டியூனிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க போல். முக்கியமாக இதில் தனி கேமிங் விமர்சனம் போட்டு இதை நம்ம அலசி பார்க்கலாம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் விளையாட பிரச்சனை இல்லை. கேமரா மாடியூலுக்கிட்ட லைட்டாக ஹீட்டிங் தெரியுது. பார்ப்போம் கேமிங் ரிவ்யூவில் முழுமையாக அதை பற்றி நான் அதில் சொல்கிறேன். மற்றபடி அன்றாட யூஸுக்கு நல்ல ஒரு ப்ராசஸ் தான் இது. லேக்கிங் ஆகுதா இல்லையாங்கிறது சில பேருக்கு டவுட் இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 4 கேமரா. மெயின் கேமரா வந்து ஒரு 48 MP f1.8 அப்பச்சர், ஒரு 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது, ஒரு 5 MP மேக்ரோ லென்ஸ் மற்றும் ஒரு 5 MP டெப்த் சென்சிங்காக கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து ஒரு 32 MP. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. 4K வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ இருக்குது. AR அனிமோஜி, AR டூடில்னு பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சில சாம்பிள்ஸ் இப்போ பாருங்கள். ஃபுல் ரிவ்யூவில் கேமராவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு முதல் பார்வை வீடியோ இது. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 4000 mAh பேட்டரி, 15 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. டீசெண்டான ஒரு நல்ல பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கேலக்ஸி A51. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,000 ரூபாய்க்கிட்ட கொண்டு வராங்க. இந்த விலைக்கு இது வந்து கொஞ்சம் அதிகம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த மொபைல் செக்மெண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. பின்பக்கம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்க்க நல்லா இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்குது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி சில சாம்சங்கோட நேமோடு இது வருது.
இதோட முழுமையான விமர்சனத்தில் பல பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுறேன். உங்களோட சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை அந்த ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இது லக்ஷ்மராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.